பண்ணவங்க நீதிக்கு முன்னாடி தலை குனிஞ்சுதான் ஆகணும். இப்போ வண்டி பஞ்சர் ஆயி போச்சே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. மாமா மாமா வண்டி நிறுத்துங்க. மாமா அத்தை மாமாவும் அங்க கார் கிட்ட நிக்கறாங்க. என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரி இறங்க. என்னங்க அங்க பாருங்க. மாமா என்ன இங்க நிக்கிறீங்க? உன் மாமாவோட நிறைஞ்ச மனசுக்கு வண்டி டயர் பஞ்சர் ஆயி போய் நிக்குது. என்ன அத்தை நீங்க? கார் டயர் பஞ்சர் ஆனதுக்கு மாமா என்ன பண்ணுவாரு? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன இந்த பக்கம்? அத்தை அங்க பாருங்க. அத்தை இதான் நாங்க புதுசா வாங்கின வேன். ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்னங்க அங்க பாருங்க, நீங்க கேரண்டி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா பிள்ளைங்களை பாத்தீங்களா, அவங்க பார்க்க வேண்டியவங்கள பார்த்து வண்டியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னங்க வண்டி இப்படி கொண்டு வாங்க, அத்தை மாமாவும் பார்க்கட்டும். ரமா, வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. செல்வ கண்ணன் டிரான்ஸ்போர்ட், கங்காதேவி துணை. அது ஒண்ணும் இல்லம்மா, செல்வக்கண்ணா அண்ணன் எங்களை பேங்க் மேனேஜர் முன்னால கூட்டு போய் கையோட லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்து வண்டியை டெலிவரியும் எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் கையாலேயே பூஜை பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் கொடுத்துட்டாரு. மவராசே ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா இந்த மவராச என்ன பண்ணாருன்னு தெரியுமாமா? பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வந்து நீங்க விளங்கவே மாட்டீங்கன்னு சபிச்சுட்டு போனாரு. என்னங்க உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? உங்க பிள்ளைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு ரமா புது வண்டி வாங்கி கொடுத்திருக்கா. ஏய் லூசு, அது அப்படி இல்ல. சும்மா இருக்கிற உன் புள்ளைய 4 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரன் ஆக்கியிருக்கா. இல்ல மாமா, உங்க புள்ளைய முதலாளி ஆக்கியிருக்கேன். என்ன முதலாளி ஆக்கியிருக்கியா? ஒரு லோடு அடிக்கிற குட்டி அணிய வாங்கிட்டா இவன் முதலாளி ஆயிடுவானா? ஆவாரு மாமா, ஒரு நாள் உங்கள மாதிரி பல அரிசி ஆலைகளுக்கு முதலாளி ஆவாரு. இத போடுறா, முதலாளி ஆயிடுவானாம? ரமா, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? உன் கனவு பலிக்காதுமா. என் கனவு பலிக்கும் மாமா, ஏன்னா இது என்னோட லட்சிய கனவு. விடு ரமா, இவர்கிட்ட ஏன் நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க? இவரெல்லாம் இப்படித்தான், அடுத்தவங்கள எகத்தாளமாவும் ஏளனமாவும் தான் பேசுவாரு. நான் வண்டி பின்னாடி ஏறிக்கிறேன், இந்த ஆளு இங்கே கிடக்கட்டும். இல்லாத்த, ஒருத்தர் கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் இருக்கும்போது அவங்கள கைவிடக்கூடாது, கை கொடுத்து தூக்கி விடணும். என்னங்க, மாமா வண்டியில பஞ்சரான டயரை கழட்டிட்டு ஸ்டெப்னி டயரை மாட்டி விடுங்க. போங்க மாமா. சரி, நீ சொல்றன்னு போறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க.
சரி ரமா, வா போலாம். நீங்க 2 பேரும் சமயத்துக்கு வந்து உதவுனீங்க. வந்ததுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. நேரா கோயிலுக்கு போய் வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. சரிம்மா, சரிங்க அத்தை. வரேம்மா. வரோம் அத்தை. சரிம்மா. வரோம் மாமா. வா. டேய் போதும் ஏறு. நேரமாவது, நீங்க போய் வண்டி எடுங்க. டாடா. இருங்க, இன்னும் வரல. மாமா மாமா, வரா வரா. ஏய், அதான் முழுசா நினைஞ்சிட்டியே, அப்புறம் எதுக்கு முக்காடு? எடுறி. என்னை விட்டுருங்க. உங்களை பார்த்தாலே என் மனசை மாத்துருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் முகத்தை மூடிக்கிட்டேன். இங்க பாரு வள்ளி, நீ சொல்ற சாட்சிய வச்சுதான் ஐயா குலசேகர் மாமாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால குலசேகர் மாமாவை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? குலசேகர் மாமா உனக்கு பணம் தராதனால தானே அவர் மேல உனக்கு கோபம். அதனாலதான் ஐயா கிட்ட போய் உண்மையை சொன்னேன். எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தர்றேன். ஆனா நீ குலசேகர் மாமாக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. ஏண்டி, ஐயா கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி எங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போயிருக்க கூடாது? குத்து கல்லாட்டம் நான் இருக்கேன், குழவி கல்லாட்டம் இவர் இருக்காரு. எங்களை உன் கண்ணுக்கு தெரியலையாக்கும். நேரா ஐயா கிட்ட போய் அம்புட்டியும் கக்கி வச்சுட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல நாங்க இல்லடி தலை குனிஞ்சு நிக்கணும். இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? சாட்சி சொல்லக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துல குலசேகர் மாமாக்கு எதிரா நீ சாட்சி சொல்லக்கூடாது. சொல்லுவேன். போதும். உங்களாலேயும் குலசேகர் அங்கிளாலேயும் நான் பட்டதெல்லாம் போதும். ஜெயச்சந்திர மேல பழிய போட்டதுக்கு ஊரே என் மேல காரி துப்புச்சு. அவமானம் தாங்காம நான் தற்கொலை முயற்சிக்கே போயிட்டேன். தற்செயலா கடவுள் மாதிரி கங்காக்கா வந்து என்னை காப்பாத்தினாங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து ஐயா கிட்ட போய் உண்மையை சொல்லுன்னு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. இப்ப நீங்க 2 பேரும் என்ன மிரட்டுறீங்கன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஏய், என்னடி மிரட்டுறியா? நானும் மிரட்ட வேணா, நீங்களும் மிரட்ட வேணாம். இனிமே இந்த மாதிரி என்ன தனியெல்லாம் வர சொல்லாதீங்க. ஏய், மரியாதையா சொல்ற. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிரு. நான் ஏன் ஓடி போகணும்? பஞ்சாயத்தை நினைச்சு உங்க 2 பேருக்கும் பயமா இருந்தா நீங்க 2 பேரும் ஓடி போங்க. ஏய், என்னடி ஏத்து ஏத்து பேசுறியா? எங்க மீறி பஞ்சாயத்துக்கு வந்தா பஞ்சர் ஆக்கிடுவேன். இங்க பாரு, மரியாதையா மாமா கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு முக்காடு போட்டுட்டு வந்த வழியிலே திரும்பி ஓடி போயிடு. மாமா, சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்து கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. இந்த புடி வாங்கிட்டு ஓடி போயிரு. டேய், புடி. ஏய், பணம்னா பொணமும் கையை திறக்கும்பாங்க, நீ என்னடி இப்படி யோசிக்கிற? மாமா, அதை கொடுங்க. ரொம்ப தப்பான்றா. இந்தா கை நீட்டு. ஆறா. அத்தை, ஐயோ, அத்தை, அத்தை, இல்லத்த, அது வந்து என்னடி இல்லத்த நொல்லத்தன்னுட்டு? ஏய், நீ இந்த மாதிரி குட்டி கலாட்டம் ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே வந்தேன். பணத்தை கொடுத்து வள்ளி மனச மாத்தல நான் பாக்குறேடி. அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவளுக்கு செலவு பண்றதுக்காக கொடுத்தேன் அத்தை. ஏய், மறுபடியும் மாத்தி அடி பேசுற? ஏய், என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. 4 சாத்து சாத்துனாதான் நீ அடங்குவ. வடிவு, போய் இந்த கட்டை எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. அத்தை, அத்தை, வேணாம் அத்தை. என்ன என்னடி என்ன? நான் என்ன பண்றது? வடிவு, சீக்கிரம் வா. ஏய், விடாத. ஏய், நில்லு, நில்லு, நில்லு. இன்னும் ஓடுறீ. ஏண்டா? டேய், அடி. அம்மாடி, அவங்க காத்து பட்டா கூட உன் மனசு கலைஞ்சு போயிடும். பார்த்து நடந்துக்க.
உனக்கு ஐயா கங்கா நானு எல்லாரும் இருக்கோம், தைரியமா இரு. ம்? இது பாரு, பஞ்சாயத்துல யாருக்கும் பயந்துராத என்ன. போ போ, பாத்து போ. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? நாங்க பெரிய மில்லுல இருந்து தரமான அரிசி எடுத்துட்டு வந்து உங்க மாதிரி கடைகளுக்கு வியாபாரம் பண்றோம். அப்படியா? மாமா இந்த கூடை கொஞ்சம் பிடிங்களேன். இது சம்பா, இது சின்ன பொன்னி, இது பவானி. பாருங்க, பிரிச்சு பாருங்க. இது பொன்னி, இது சீரக சம்பா. சார், எங்க கிட்ட எல்லா ரகத்திலயும் பச்சரிசியும் இருக்கு, புழுங்கல் அரிசியும் இருக்கு. உங்க கடைக்கு எவ்வளவு தேவைன்னு சொன்னா வண்டியில இருக்க இறக்கிடுறோம். மத்தவங்க கிட்ட என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட மூட்டைக்கு 50 ரூபாய் குறைவா கொடுங்க போதும். நீங்க போய் எடுத்தா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வேற ஆகும், எங்க கிட்ட எடுத்தா அது உங்களுக்கு மிச்சமாகும். அண்ணா நாங்க புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை மாதிரி நல்லவங்க எங்களுக்கு உதவி பண்ணா நாங்களும் முன்னேறுவோம். சரி, எனக்கு சம்பால ஒரு மூட்டையும் பொன்னியில ஒரு மூட்டையும் கொடுங்க. கஸ்டமர் எதுவும் குறை சொல்லலைன்னா தொடர்ந்து உங்ககிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். எடுத்துட்டு வாங்க. எப்படி நீங்க வச்சிருங்க? தள்ளுங்க அண்ணாச்சி, நீங்க தள்ளுங்க, நான் நீங்க வச்சிரேன். பாத்து மெதுவா. நல்லா உள்ள தள்ளி வைப்பா. பாத்து. இதுல 3000 ரூபா இருக்கு. நீங்க கொடுத்த மூட்டை வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த மூட்டை இறக்கும் போது மீதி பணத்தை வாங்கிங்க. தேங்க்ஸ் அண்ணா. இது பிடிங்க. அண்ணாச்சி, உங்க கடை பெரிய உங்க பெரிய தனலட்சுமி மளிகை கடைன்னு போட்டுக்கோ. பேலன்ஸ் 3000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. வாங்க வாங்க வாங்க. உட்கார். என்னப்பா ஆச்சு? அனுப்பிச்சிங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வணக்கம் அண்ணாச்சி. காலையில ஆர்டர் கொடுத்தது இன்னும் லோடு வந்து சேரலையா? வணக்கங்க. நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சொல்லுப்பா. ஆமா, சீக்கிரம் அனுப்புங்க, கடல வியாபாரத்துக்கு அரிசி இல்ல. சீக்கிரம் லோடு அனுப்பிவிடுங்கப்பா. என்னப்பா நீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணாச்சி, நாங்க திருப்பனையூர் சிவன் கோயில் தெருவுல ஸ்ரீனிவாச ஐயர் வீட்டு பக்கத்துல இருக்கோம். நாங்க புதுசா அரிசி வியாபாரம் பண்றோம். எங்ககிட்ட எல்லா ரகத்திலும் அரிசி இருக்கு. பெரிய மில்லுல வாங்கி உங்களை மாதிரி கடைகளுக்கு சப்ளை பண்றோம். நீங்க எங்க கிட்ட வியாபாரம் பண்ணி எங்களுக்கு உதவணும். காலையிலே டவுன்ல ஆர்டர் கொடுத்துட்டேன், அதை பத்தி தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கிடும். இங்க பாரு தம்பி, 10 வருஷமா ஒரே ஆளுகிட்ட அரிசி வாங்கிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நாங்க புதுசா அரிசி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் அரிசி வேணும்னா போட்டுட்டு போறோம். நாங்க கொடுக்கிற அரிசியை வியாபாரம் பண்ணுங்க. கஸ்டமருக்கு திருப்தினா மேற்கொண்டு யோசனை பண்ணுங்க. பரவாயில்லையே,
வியாபார யுக்தியோட நல்லா பேசுறிய. சரி, ஒவ்வொரு ரகத்துலயும் ஒரு மூட்டை கொண்டு வந்து போடுங்க. வியாபாரம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஆ.